அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக என் சினிமா பிரபலங்கள் முதற்கொண்டு ஒரு வார்த்தை தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்னன்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. அப்படின்னா என்ன பிரச்சனை, என்ன நிலவரன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இன்னும் இந்த உலகத்தில் மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்டிங்காக இருக்கிற பேர் என்ன? ஆல் ஐஸ் ஆஃப் ரஃபா. அதாவது என்னன்னா, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்கு நண்பா. இப்போ இந்த இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனில் இருக்கிற அமாஸ் அமைப்பை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரணத்தை பேஸ் பண்ணி இவங்க உள்ள வரானுங்க. இவங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா, அதாவது இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் யாருன்னா அமெரிக்கா, ஜோ பைடன் அவர் தான் சப்போர்ட் இருக்காரு. இந்த நம்பிக்கையில இவங்க தான் அமெரிக்கா தான் இந்த இவங்களுக்குலாம் ஆயுதத்தெல்லாம் கொடுக்குது. இவங்க நம்பிக்கையில இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு வராங்க, உள்ள வராங்க. இப்போ இந்த இஸ்ரேலோட ஏம் என்ன, பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த அமாஸ் என்ற அமைப்பை அழிக்கணும் அப்படின்ற பேரை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராங்க. உள்ள வரும்போது இவங்க எங்களுக்கு அந்த அமாஸ் என்றவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை, மக்களான உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த அமாஸ் என்ற அமைப்பு நார்த்ல இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் சவுத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. சரி, என்னதான் சண்டைக்காரன் சொல்றான், நம்ம எதுவும் பண்ண மாட்டான், அவங்களுக்கு அந்த அம்மா சென்ற இயக்கம் தான் பிரச்சனை, நம்ம எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சவுத்தை நோக்கி நகர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. பாலஸ்தீன் மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ரஃபா என்ற ஒரு ஊருக்கு போறாங்க. அதாவது என்னன்னா, பாலஸ்தீன் எடுத்தீங்கன்னா பாலஸ்தீன் இந்த ரஃபான்ற ஒரு மெயின் ஒரு தலைநகர மாதிரி வச்சுக்கணும், அங்க போறாங்க. இப்போ இல்ல அங்கேயும் அமாஸ் என்ற படைகள் இருக்கு, நாங்க அங்கேயும் வரோம், நீங்க இன்னும் கொஞ்சம் போங்க, அதாவது இன்னும் சவுத்தை நோக்கி நீங்க போங்க, இவங்க இன்னும் அவங்களை புஷ் பண்றாங்க அந்த மக்களை. அதுக்கு மேல போக முடியல, ஏன்னா அதுக்கு மேல எகிப்து இருக்கு. அதாவது அங்க என்னன்னா, உங்க சண்டையில, அதாவது பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டையில எகிப்துக்குள்ள எல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எகிப்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அங்க பயங்கரமான ஒரு ராட்சச மின்சார கம்பியை அங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் போக முடியாம அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க போர் நடந்துட்டு இருக்கு, இப்ப இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, நீ திரும்பி வா, ஆனா உன் வீடு இருந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு, தன் நிலத்தை விட்டுட்டு, தன் சொந்த பந்தத்தை விட்டுட்டு மொத்த பாலஸ்தீன் பேர்களும் ஒரு ஊருக்கு போய் சேர்றாங்க. அந்த ஊரு தான் ரஃபா. அங்க டென்ட் போட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்றாங்க. டென்ட் விலையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா அங்க இருக்கிற மொத்தம் பாலஸ்தீன்காரங்களும் அந்த ஊர்ல போய் தான், ரஃபான்ற ஊர்ல போய் தான் அடைக்கலமா இருக்கிறாங்க. இப்போ அங்க எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அங்க முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், ஒரு வருஷம் கரண்ட் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரண்டே கிடையாது அங்க அந்த ஊர்ல. ஒரு 1 hour கரண்ட் ஆஃப் பண்ணாவே நம்மளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கரண்ட் எப்பட வரும், சார்ஜ் வேற போதே, கரண்டே போறோம், நம்ம அப்படியே பதட்டமா இருக்கும். ஒரு வருஷம் கரண்டே இல்லாம அங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, பிரச்சனை இஸ்ரேலுக்கும் அந்த அமாஸ் என்ற அமைப்புக்கும் தான். ஆனா அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரக்ல சாப்பாடு, அந்த குழந்தைங்க சாப்பிட்ற பால், அந்த மாதிரி அங்க வயசான சாப்பிட்றவங்க ரொட்டி அதெல்லாம் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ட்ரக்ல. ஆனா இந்த ட்ரக் பாலஸ்தீன் மக்களுக்கு போகக்கூடாதுன்னு இஸ்ரேல் மக்கள் மொத்த ட்ரக்கையும் சூறையாடுறாங்க. பாலஸ்தீன் மக்கள் பசியிலேயே சாகணும் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் மொத்த ட்ரக்கையும் சூறையாடுறாங்க. சாப்பாடு கூட உங்களுக்கு சரியா போய் சேரல. உண்மையா ஒண்ணு கேக்குறேன், அதாவது அந்த நாய்களுக்கு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னா கூட பாதி பேர் நல்லவனா இருப்பான், பாதி பேர் கெட்டனா இருப்பான். நான் இந்த சாப்பாடு போக கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த நாய்கிட்ட கேட்கிறேன், ஒரு நாள் உன்னால சாப்பிடாம இருக்க முடியுமாடா? நான் சொல்றது பாலஸ்தீன்லயே இப்போ நார்த் சைட் போனா, அதாவது அவங்க நாட்டுக்குள்ள நார்த் சைட் போனா, அங்க அமாஸ் அமைப்பு இருக்கு, நீங்க எல்லாரும் சவுத்துக்கு போங்கன்னு இஸ்ரேல்காரன் சொல்றான். சரி, சவுத்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்க எகிப்துக்காரன் உங்க பிரச்சனை எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த மக்கள், அதாவது பாலஸ்தீன் மக்கள் அவங்க நாட்டுக்குள்ள அடைக்கலமா வாழலாம், இங்க நிம்மதியா வாழலாம், நம்பி வாழலாம் நினைச்ச ஒரு இடம் ரஃபா. இந்த ரஃபான்ற இடத்துல இந்த இஸ்ரேல்காரங்க இல்ல அங்கேயும் அமாஸ் என்ற அமைப்பு இருக்கு, மக்களும் கலந்துருக்கிறாங்க, நாங்க அங்கேயும் இப்போ போர் நடத்த போறோம், அந்த இடத்துல, அது மக்கள் வாழ்ற இடத்துல நாங்க போய் போர் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த உண்மையிலே அமாஸ் அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இஸ்ரேல் சொல்லுது, இல்ல அமாஸ் அமைப்பு இருக்கு,
பாலஸ்தீன் மக்களோட மக்களா சேர்ந்து அவங்க மறைஞ்சிருந்து எங்களை தாக்குறாங்க, நாங்க அவங்கள தாக்கணும், அதுக்காக வந்து அந்த இடத்துலயும் நாங்க வந்து தாக்குதல் நடத்த போறோம். அதாவது இது உலக மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. பாலஸ்தீன் மக்கள் அங்கதான் இருக்கிறாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க எங்க போவாங்க, அந்த பக்கம் வந்து எகிப்து இருக்கு, நீங்க கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சவுத்துல இருக்கிற இந்த ரஃபான்ற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க எங்க போவாங்க, அங்கேயும் வந்து அந்த ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்குன்னு சொல்றீங்க, இது ரொம்ப தப்புன்னு எல்லாரும் வந்து சோசியல் மீடியா எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காக்காரர்களும் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இத வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் என்ன பண்ணாரு, இல்ல இதுக்கு மேல அதாவது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த ரஃபான்ற இடத்துல வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினா அமெரிக்கா வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம், ஆயுத சப்ளை நாங்க பண்ண மாட்டோம்னு ஜோ பைடன் அவர்கள் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இஸ்ரேல் அவர்கள் வந்து, ஓ அப்படியா, சரி சரி, அமெரிக்கா சப்போர்ட்ல தான் இஸ்ரேல் வந்து இந்த ஆட்டம் போட்டுனுங்குது. ஐயோ என்னடா இது, அமெரிக்காரன் நம்மளுக்கு வந்து எதுவுமே தரலன்னா நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம சண்டை போடுறது, இந்த ஹமாஸ் அமைப்பை எதிர்த்துட்டு சொல்லிட்டு இவங்க வந்து சரி நாங்க வந்து இந்த ரஃபா அதாவது பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த ரஃபால இருக்கிற இடத்துல மட்டும் நாங்க வந்து எந்த ஒரு ஆயுதங்களையும் பயன்படுத்த மாட்டோம், அது வந்து ஒரு சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்றத உறுதியை வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் கொடுத்தது. இப்ப இத கேட்டுட்டு ஓ அப்ப வந்து ரஃபான்ற இடத்துல வந்து இந்த இஸ்ரேல் வந்து பாதிப்பை இழத்தாது, எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாது சொல்லிட்டு எல்லா மக்களும் ரஃபா இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க, அங்க போய் தங்க ஆரம்பிச்சாங்க. சரி சண்டைக்காரனே சொல்றான், கவலைப்படாதீங்க, அந்த ரஃபான்ற இடத்துல மட்டும் நாங்க எந்த ஒரு தாக்குதலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தரேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அவங்க போய் ரஃபான்ற இடத்துல போய் செட்டில் ஆறாங்க. பாலஸ்தீன் மக்கள் முக்காவாசி பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, அந்த ஒரு டென்ட் மாதிரி போட்டு எல்லாரும் தூங்கிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே வீடு கிடையாது, ஏன்னா எல்லாரும் வந்து ஊரை விட்டு நாட்டை விட்டு உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு அங்க வந்து தங்குறவங்க ராத்திரி நேரம் இரவு நேரம் தூங்கினுக்கிறாங்க. டமான்னு ஒரு பெரிய சத்தம், அது மட்டும்தான் அங்க கேட்டிருக்கோம். ஏன்ச்சு பார்த்தா குண்டு மலைகள் அங்க வந்து விழ தொடங்குது. என்னடா இது சேஃபஸ்ட் சிட்டின்னு சொன்னாங்களே, இங்க வந்து இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய அட்டாக்கே நடத்துறாங்க. என்னன்னு பார்த்தா இஸ்ரேல்காரங்க சொல்றாங்க, இல்ல ஹமாஸ் அமைப்பினர் ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்தது, அதனாலதான் அங்க நாங்க வந்து குண்டு மலைகளை போட்டோம். 2 பேருக்காக. நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நம்பி தூங்கிட்டு இருந்தவங்க கண் திறந்து பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இருந்த புள்ளைய காணோம், ஹஸ்பண்ட காணோம், குழந்தைய காணோம், சாம்பலா ஆயிட்டாங்க. பாதி பேருக்கு கை இல்லை, பாதி பேருக்கு தலை இல்லை, வெறும் உடம்பா இருக்கு. ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதுல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செய்யறான். சரி இதுக்கு அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுத்தது, அது அப்புறமா நான் சொல்றேன். அங்க எத்தனை பேர் திரும்ப இருந்தாங்க, 35,000 பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ராணுவ வீரர்கள் கிடையாது, அவங்க வந்து ஒரு சாதாரண பொது மக்கள். இங்க எந்த ஒரு பாதிப்பையும் நம்மளுக்கு ஏற்படாதுன்னு நிம்மதியை தூக்கிட்டு இருந்த ஒரு பொதுமக்களை குண்டு மலைகளை போட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி நாங்க வச்சு யார் மேல தப்பு, எவன் பண்ண மிஸ்டேக், இது நாங்க அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவோம். அவன் சொல்றான், ஒரு ராணுவ வீரர் வந்து தப்பா வந்து அங்க 2 வந்து ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தப்பு தான், இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா உலக மக்கள் வந்து இது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கப்புறம் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. உலக மக்கள் அனைவரும் இவங்க பண்ணது தப்பு, அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு உலக மக்கள் அனைவரும் பேச ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கால இருக்கிற மக்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நம்ம சரியான காரணம் சொல்லணும்னா நம்ம பெரிய சிக்கலை மாட்டிப்போம். இப்ப வந்து ஒத்துக்கிறோம். சரி இப்போ உலக மக்கள்லாம் கேள்வி வச்சாங்க இஸ்ரேல் கிட்ட, சரி இந்த மாதிரி தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு போய் தாக்குதல் நடத்திருக்கீங்களே, அதுக்கு வந்து அவன் சிம்பிளா ஒரு விஷயம் தான் சொன்னான். அதாவது என்னன்னா, ஒரு பில்டிங் மேல வந்து ஹமாஸ் அமைப்பினை சேர்ந்தவங்க 2 பேர் இருந்தாங்க, நாங்க அவங்கள நோக்கித்தான் நாங்க வந்து எய்ம் பண்ணோம். பட் அந்த டேங்க் மேல பட்டு டென்ட்ல இருக்கிற எல்லாரும் தீப்பத்தி எரிச்சிட்டாங்க. தப்பு எங்க மேலதான். சரி இப்போ இது அமெரிக்கா என்ன சொல்ல போகுது, எல்லாரும் கூட்டு கலவணிக்கு தான் சொல்றோம். இப்போ வந்து இஸ்ரேல் மேல வந்து எல்லா நாடுகளும் வந்து கடனை தெரிவிக்குது, அமெரிக்கால இருக்கிற மக்களும் கடனை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு வந்து தக்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும் இஸ்ரேல்காரங்க அப்படி சொல்லும்போது ஜோ பைடன் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க சொன்ன லைன் அவங்க கிராஸ் பண்ணல. எப்படி இவர் சொன்ன லைனை இஸ்ரேல் கிராஸ் பண்ணலையாம், இதனால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறமும் இஸ்ரேல் சொல்லுது, நாங்க இன்னும் விட மாட்டோம், ரஃபால இன்னும் நாங்க வந்து முன்னோக்கி போக போறோம், அங்க வந்து கடைசி ஹமாஸ் அமைப்பு இருக்கிற வரைக்கும் நாங்க அவங்கள அழிக்காம நாங்க திரும்ப மாட்டோம்னு இஸ்ரேல் வந்து இன்னும் ரஃபாவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு அமெரிக்காவும் துணை நிற்குது.
இப்போ வந்து அமெரிக்கா இருக்கிற மக்களும் உலக மக்களும் இஸ்ரேல் மேல கேள்வி எழுப்பந்த இப்போ வந்து அமெரிக்கா பிரதமர் ஜோ பைடன் மேல கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வந்து இப்போ நீங்க ஆயுதத்தை தருவீங்களா? ஆமா தருவோம். நாங்க சொன்ன எல்லையே அவங்க தாண்டல, இஸ்ரேல் தாண்டல. சோ அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்துட்டு தான் இருக்கும். அமெரிக்கா மக்களே திருடு வந்து போராடுறாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா பண்றது தப்பு, பொதுமக்கள் மேல குண்டு வீசினது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மறுநாள் 24 பேர் மேல மறுபடியும் குண்டு வீசப்பட்டிருக்கு. 24 பேர் செத்து இருக்கிறாங்க. மறுநாள் அமெரிக்கா மறுபடியும் சொல்லுது, இஸ்ரேல் நாங்க போட்ட எல்லை கூட அவங்க தாண்டல. அது மட்டும் இல்லாம இந்த 2024 முழுக்க நாங்க வந்து போர் பண்ணிட்டு தான் இருப்போம், நாங்க நிறுத்த மாட்டோம், யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லுது. சரி, இந்த வந்து ஹமாஸ் படையினர் எங்க தான் இருக்கிறான்னு கேட்டா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அவங்க வந்து சீக்கிரட்டா வேலை பார்க்கறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா இஸ்ரேல்காரங்க சொல்றாங்க. இதுக்கப்புறமும் இஸ்ரோ ஓயல. அதாவது காசால இருக்கிற ஒரு கடைசி சிட்டி தான் ரஃபா. அந்த ரஃபால வந்து இஸ்ரோ மிலிட்ரி ஃபோர்ஸ், அதாவது இஸ்ரோ வந்து அவங்க ராணுவ வீரர்களை உள்ள அனுப்பி இருக்கிறாங்க. 350 பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு திமிரா, அதாவது என்னன்னா உலக மக்களும் உலக நாடுகளும் நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, பாலஸ்தீன் மக்களை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட சொன்னாலும் இஸ்ரேல் வந்து திமிரா நான் உள்ள போவேன், எனக்கு வந்து அந்த ஹமாஸ் படையினர் வந்து மொத்தமா அழியணும், அதனால நான் எத்தனை உயிர்கள் போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் இப்படிதான் பண்ணுவேன் திமிரா சொல்லுது இஸ்ரோ ராணுவம். இது மட்டும் இல்லாம பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட இந்த இஸ்ரோ வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது என்னன்னா, வேர் யூ ஐஸ் ஆன் October 7 அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. October 7 அப்படி என்ன நடந்ததுன்னு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா, இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல்ன்ற பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறதுல காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு கூட பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இஸ்ரேல போய் அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் 1300 பேரை சாவடிச்சிருக்கிறாங்க. 300 பேரை பணைய கைதியா வந்து இவங்க நாட்டுக்கு வந்து அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்ப நடந்ததுன்னா October 7 நடந்தது. இதுக்கு பழிக்கு பழி நாங்க வாங்குறோம்னு தான் இவங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன, பாலஸ்தீன் ஹமாஸ் அமைப்பு பண்ணது தப்பு. ஆனா இது அந்த டைம்ல உலகாவிய மக்கள் எல்லாரும் வந்து பாலஸ்தீன் ஹமாஸ் அமைப்பினர் பண்றது தப்புன்னு கண்ணை தெரிவிச்சாங்க. எல்லாரும் அதை பத்தி பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பழிக்கு பழி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதிலடி தான் இது அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க. பாலஸ்தீன் இருக்கிற ஹமாஸ் என்ற அமைப்பு இந்த தப்பை பண்ணிச்சு. ஆனா இத்த காரணம் வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுதுன்னா, நான் பாலஸ்தீன் இருக்கிற அந்த அமைப்பை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன்ல போய் பாலஸ்தீன் மக்களை தான் இவங்க முக்காவாசி அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது தப்பு. இப்போ ஒரு நாடுனா வந்து ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கும். இப்போ வந்து அங்க அமெரிக்கால பிரசிடென்ட் யாருன்னா ஜோ பைடன், அவர் தான் அமெரிக்கா பிரசிடென்ட். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் கிடையாது, நாங்க வந்து இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு அவர் ஸ்டாண்டா நிக்கிறாரு. இப்போ வந்து அது ஆப்போசிட் யாருன்னா ட்ரம்ப். அவர் வந்து ஆச்சு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்போ வந்து அமெரிக்கால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் பண்றது தப்பு, பாலஸ்தீன்ல போயிட்டு அந்த ஹமாஸ் படையை அடிக்கிறன்னு சொல்லிட்டு மக்களை, பாலஸ்தீன் மக்களை வந்து இவங்க கொண்டுட்டு இருக்காங்க தப்புன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணுகிறாங்க. இத பார்த்துட்டு எதிர்கட்சி யாரு, ட்ரம்ப், இந்த மாதிரி போராட்டம் பண்ற ஸ்டூடெண்ட்டை நான் ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரி போராட்டம் பண்ற ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்து நாடு கடத்துவேன். யார் சொல்றது? எதிர்கட்சின்னு ட்ரம்ப் சொல்றாரு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். அமெரிக்கா எதிர்கட்சியும் அமெரிக்கா ஆளுங்கட்சியும் ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் தெளிவா இருக்கு. அது என்னன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது. இப்ப அங்க எத்தனை உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு சிம்பிளா சொல்றாங்க. காசான்ற இடத்துல சிட்டி, காசான்ற சிட்டி எதுனா ரஃபா, அந்த ரஃபால வந்து தான் எல்லாரும் அடைக்கலை செஞ்சாங்க, அங்கதான் வந்து கொத்து கொத்தா சேர்த்தாங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து மொத்தம் அந்த காசான்ற சிட்டிலே வந்து எவ்வளவு ஜனத்தொகை இருக்காங்கன்னா 6 லட்சம் ஜனத்தொகை தான் இருக்கு. இப்ப அந்த 6 லட்சத்துல 40,000 பேர் செத்து இருக்கிறாங்க, 2 லட்சம் பேர் உடல் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து அவங்க நாட்டு சிட்டிசன் ஒரு பொண்ணே வந்து கண்ணை கட்டி கையை கட்டி அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு போறாங்க. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த பொண்ணோட பூர்வீகம் வந்து பாலஸ்தீன். அதாவது என்னன்னா, இப்போ பாலஸ்தீன்ல இருந்து இஸ்ரேலுக்கு கூடி போய் அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க. இந்த அவங்க மக்கள் வந்து என்னதான் இந்த ஊர்ல வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் அவங்களோட பூர்வீகம் எல்லாம் பாலஸ்தீன்ல தான் இருக்கு. அவங்களால இதை பார்த்துட்டு சகிச்சுக்க முடியாம அவங்க வந்து இன்டர்நெட்ல வந்து இவங்க பண்றது தப்பு. அதாவது என்னன்னா,
இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு பண்ற தப்பு இன்டர்நெட்ல வந்து ஒரு ட்வீட் மாதிரி போடுறாங்க. இத பார்த்துட்டு நீ வந்து இஸ்ரேல்லே இருந்துகிட்டு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு அவங்கள கண்ணை கட்டி கையை கட்டி இழுத்துன்னு போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு இழுத்துன்னு போறாங்க ரோட்ல. இது வந்து ஒரு பாடமா இருக்கணும். இந்த மாதிரி இன்டர்நெட்ல ஒரு ட்வீட் போட்டா கூட உங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும், இந்த பொண்ணுக்கு நடந்த நிலைமை தான் வரும், உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவோன்ற ஒரு பயத்தை மக்களுக்கு கொடுக்கணும் சொல்லி இந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க அந்த நாட்டு குடிமகள் ஒரு பெண்ணையே. சரி நம்ம இப்போ வந்து அங்க மக்கள் வந்து கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டா இதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. அங்க போர் நிறுத்துறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. அதாவது என்னன்னா, முதல் வழி என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களை வந்து சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அமாஸ் படை இருக்குன்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அங்க வந்து என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ வந்து இந்த இஸ்ரேல் வந்து இந்த பாலஸ்தீன் மக்கள் வந்து எங்களோட ராணுவ வீரர்களை வந்து 1300 பேரை வந்து இவங்க வந்து கொண்டுட்டாங்க, 300 பேர் வந்து பணியை கைதை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த அமாஸ் படை தான் தாக்க போனோம் தவிர அங்க இருக்கிற மக்கள் நாங்க தாக்க போல. எங்களுக்கு அந்த எய்ம் வந்து அமாஸ் படை தான். அங்க கொடுக்க எந்த மக்கள் வந்து நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம், அமாஸ் படையை மொத்தமா அழிச்சுட்டு தான் நாங்க வெளியே வருவோம்னு இஸ்ரேல் வந்து சொல்லுது, இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இப்போ பாலஸ்தீன்ல வந்து அமாஸ் அமைப்பு மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன அமைப்புலாம் இருக்கு. இப்போ அங்க வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு வீடியோ காட்டியிருக்கு. என்ன வீடியோனா, நீங்க செத்துதா சொல்லிட்டு 1300 பேர்ல வந்து இந்த பொண்ணு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து காட்டியிருக்காங்க. இத வந்து இஸ்ரேல இருக்கிற எதிர்கட்சிக்காரர்கள் பார்த்துட்டு, இங்க பாருப்பா 1300 பேர் செத்துட்டேன்னு சொன்னா அதுல ஒரு பொண்ணும் இருக்கு, அப்ப வந்து அந்த 1300 பேர் உயிரோட இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, பணைய கைதியா 300 பேர் இன்னும் வந்து அங்க பாலஸ்தீன தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட் யார் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்கட்சி வந்து இந்த பாயிண்ட் எடுத்து வைக்குது. நீங்க வந்து இந்த போரை நிறுத்தணும், நீங்க இந்த போரை நடத்துறீங்க, இந்த போர்ல வந்து பாலஸ்தீன் மக்கள் மட்டும் அழியல, அங்க பணிய கைதியா இருக்கிற நம்ம மக்களும் அழியிறாங்க. சோ நீங்க இந்த போரை நிறுத்தணும்னு எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை வந்து சொல்லுதான். ஆனா இந்த விஷயத்த ஆளுங்கட்சி வந்து காதலே வாங்கிக்கல. இது வந்து அங்க இருக்கிற எதிர்கட்சிகளும் அங்க மக்களும் வந்து ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க அந்த ஆளுங்கட்சி மேல. அது மட்டும் இல்லாம போருக்கு இங்க இருந்து போறாங்க பாத்தீங்களா, இஸ்ரேல இருந்து பாலஸ்தீனுக்கு போருக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த போருக்கு போகும்போது அந்த மக்களும் போருக்கு போற மக்களும் வந்து நிறைய பேர் சாவடிக்கப்படுறாங்க. இப்போ வந்து இஸ்ரேல இருக்கிற மக்களும் என்ன விரும்புறாங்கன்னா, அமைதியை தான் விரும்புறாங்க. எதுக்கு போர்னு சொல்லி அமைதியை தான் விரும்புறாங்க. அங்க இருக்கிற மக்களும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, பணைய கைதியா இருக்கிறாங்க, அவங்களும் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. வேண்டாம் போர் வேண்டாம்னு இங்க இருக்கிற மக்களும், அதாவது இஸ்ரேல் இருக்கிற மக்களும் வந்து சொல்ல தொடங்கிட்டாங்க. பட் ஆனா வந்து இவர் கேட்கற மாதிரியே தெரியல, அந்த ஆளுங்கட்சி பையன் வந்து கேட்கற மாதிரியே தெரியல. இப்ப என்னன்னா, இது இப்போ வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அங்க வந்து மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும். அந்த எலெக்ஷன் வச்சா கண்டிப்பா வந்து இந்த ஆளுங்கட்சி தோத்துரும், எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆயிடும். அப்படி எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆயிட்டா இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டாவது வழி இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வழி என்னன்னா உங்ககிட்ட என்கிட்ட தான் இருக்கு. அதாவது என்னன்னா, ஆல் ரைஸ் ஆஃப் ரஃபா அப்படின்னு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும், இதை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்போ உலகம் நம்மளை நோக்கி பாக்குது அப்படின்னு இந்த இஸ்ரேல் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த போரே முடிச்சுட்டாலும், இப்ப நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மற்ற நாடுகள் நம்மளுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு இனத்தையே அழிச்ச நாடுன்னு சொல்லி நம்மளை முத்திரை குத்திடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வந்து அடக்கி வாசிக்கணும். அப்போ வந்து இப்போ உலகமே நம்மளை பார்க்குதுன்னு அந்த பயமும் அந்த அச்சமும் இவங்களுக்கு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க போரை கவிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தாதான் இந்த போரை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் வழியும் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா சப்போர்ட்டர் தான் இவ்வளவோ பண்ணிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சப்போர்ட்டர் தான் இவ்வளவு பண்ணிருக்கு. நாளைக்கு அமெரிக்கா வந்து ரிவீட் அடிச்சிட்டாலும் இப்போ இஸ்ரேலை வந்து யாரும் சேர்த்துக்கிற மனநிலையில எந்த நாடும் இருக்காது. ஏன்னா எந்த நாட்டு பேச்சும் இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இஸ்ரேலை பத்தி இந்த மாதிரி தப்பு பண்ணுது நம்ம வந்து பேசிட்டே இருந்தா, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருந்தா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இதை பத்தி நித்தலாமான்னு அவங்களும் கொஞ்சம் தோணும். சரி, எங்கேயும் நடக்கிற பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்கு எதுக்கு நீ மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன்னு பாதி பேர் கேட்பீங்க. இன்னைக்கு எங்கேயும் நடக்குது. ஆனா 2009 நம்ம பக்கத்து நாட்டிலே நடந்தது இலங்கையில. இனப்படுகொலைனாவே எனக்கு இலங்கை தான் ஞாபகம் வருது. எத்தனையோ பேரு. ஆனா அந்த டைம்ல பேசுறதுக்கு எந்த ஒரு வசதியும் அந்த டைம்ல நம்ம இல்லை. யூடியூப், இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி விஷயம் நடந்தது நம்மளுக்கு தெரியாதே. அந்த அளவுக்கு நம்ம மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கோம். டிவியில மாநாடா பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா இப்போ வருத்தப்படுறோம். அந்த மாதிரி இன்னொரு நாடு ஆகக்கூடாதுன்னு தான் இப்போ நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.